உன்னை எத்தனை நாளா கணக்கு பண்ற கணக்கு கண்ணுக்குட்டிக்கு இதுவும் என்ன உதைக்குது. நான் பேசுவதை இந்த பசு நம் அரண்மனைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகிறது? ஒரு நாள் கூட சொட்டு பால் கறக்கவில்லை. நாளுக்கு ஒரு பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்கிறார். எல்லா பாலையும் பிடித்திருப்பான். இப்படி செய்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? மகாராஜா காப்பாத்தணும். சத்தியமா நான் பாலை குடிக்கல. மீண்டும் நாளை இதே பதில் சொன்னால் பயங்கரமான தண்டனைக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஜாக்கிரதை. அப்படியே மகாபிரபு. உரைச்சு பாக்குறியா? என்ன செய்யறான் பாரு. இதென்ன இன்னும் இங்கே நிக்கிறியே? அப்படித்தான் நிப்பேன். ஏன்? ஓஹோ, பசுவுக்கு காவலா? இல்ல, இனிமே உனக்கு தான் காவல். எனக்கு ஒண்ணும் காவல் தேவையில்லை. ஏன் நிக்கிற? போய் விறகு விட்டு. அம்மா 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 யாரோ நியாயம் கேட்க வந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஆராய்ச்சி மணி ஒலிக்கிறது. என்ன லட்சுமி, என்ன ஆயிற்று? உன் கண்களில் கண்ணீர். இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? சொல் சொல் லட்சுமி. கருப்பையா, கருப்பையா, அநியாயம், அநியாயம். என் ஊழியனுக்கு இப்படி ஒரு அவலம் நேர்ந்திருக்கிறதே. இந்த கொடுமை செய்தவன் யார்? யார்? நீதானோ? இந்த கொடுமையை செய்தவன் நீதானோ? நீ மனிதனோ, அரக்கனோ, இல்லை பிசாசோ? என்ன நீ என்ன சொன்னாய்? தாங்க முடியாத பசியால் களைத்த எனக்கு தாயினும் சாலப்பறிந்து பாலூட்டி வந்த பசுவை உன் கருப்பையா கோடரியால் வெட்ட வந்து என்னை காயப்படுத்தி விட்டான். நடந்ததை அறியாது மன்னவன் பண்பை மறந்து பேசுகிறாயே. யார் அரக்கன்? யார் பிசாசு? நீதான், நீதான்.
நீதான் பிசாசு. சுவாமி, யார் நீ? எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? யார் நீ? என்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து என்னையே யார் என்று கேட்கிறாயே? இந்த ராஜ்யம் எல்லாம் இந்த வராக சுவாமியுடையது. ஓஹோ, வராக சுவாமி, வாழ்வதற்கு எனக்கு இங்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? கேட்டீரா ஸ்ரீகரியின் வினோதமான வார்த்தைகளை? இன்று தான் எடுத்துக்கொண்ட வடிவத்துக்கேற்ப மானிடத்திற்கே இயல்பான சந்தேக உணர்ச்சியுடன் வசிக்க இடம் தருவீரா என்று கேட்கிறாரே. சரி, உனக்கு வேண்டிய இடமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கே ஆனந்தமாக இரு. அனாதையாக இருந்த எனக்கு இடம் தந்து பேருபகாரம் செய்த உங்கள் சகாயத்தை நான் என்றும் மறவேன். யார் அனாதை? உனக்காக உன் தாய் இரவும் பகலும் அன்ன ஆகாரமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார். என் தாயா? யார்? பகுளாதேவி. இரவும் பகலும் உன்னை எதிர்நோக்கியே தன்னை மறந்திருக்கும் அந்த புண்ணியவதியின் தாய்மை உள்ளத்துக்கு அமைதியை கொடு. என்னம்மா இது? இப்படியே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உண்ணாவிரதம் இருந்தால் உடல்நிலை என்ன ஆவதம்மா? அம்மா, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்கள் அம்மா. வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். என் சீனிவாசன் வரும் வரையிலும் சொட்டு தண்ணீரை கூட அருந்த மாட்டேன். அம்மா, சீனிவாசா, 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 கண்ணா. அம்மா, ஏனம்மா அழுகிறாய்? மகன்தான் வந்து விட்டேனே. சீனிவாசா, 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 என்னப்பா இது? என்ன இது நெற்றியில்? அடிபட்டு ரத்தம் வந்ததம்மா. வா, வா. ஏன் பார்க்கிறீர்கள்? போய் தண்ணீர் கொண்டு வாருங்கள். அம்மா, வலிக்கிறதா கண்ணா? இல்லை அம்மா. கவலைப்படாதே, இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும். வா. வா மகளே, உட்கார். எடுத்துக்கொள். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நாராயண், நாராயண். யாரப்பா நீ? என்று தெரியவில்லையா தங்களுக்கு? ஓஹோ, நமது ஸ்ரீனிவாசனின் சாபத்திற்கான சோழராஜனா? ஸ்ரீனிவாசனா? உலக அமைதிக்காக அவதாரம் எடுத்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனா? ஐயோ, எத்தனை அபச்சாரம் செய்து விட்டேன். விஷயம் என்னவென்று ஆராய்ந்து பாராமல் வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளானேனே. முனிவரே,
மீண்டும் அந்த நாராயணனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உபாயம் என்ன? சோழராஜனே, ஸ்ரீனிவாசனுக்கு கன்னியாதானம் செய்யும் பேறு பெற்றவன் ரத்தினங்கள் பதித்த 100 மடங்கு எடையளவுக்கு தங்க கிரீடத்தை காணிக்கையாக கொடுப்பான். அதை நமது ஸ்ரீனிவாசன் வெள்ளிக்கிழமை அந்தியில் அணிவான். அந்த நேரத்தில் உனக்கு விமோச்சனம். கிடைத்தேனே சுவாமி. நாராயண் நாராயண். சீனிவாசா,